விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் பாருங்கள், நீங்கள் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிறத சாதிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அவ்வளோ சீக்கிரம் அதை விட்டு கொடுக்க மாட்டீங்க. நினச்சதை முடிக்கிற வரைக்கும் ஓயாமல் உழைக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் துவண்டு போய் இருக்காமல் தைரியமாக அந்த கஷ்டமான சூழலை கூட எதிர்கொள்ளக்கூடிய குணம் படைச்சவங்களா நீங்கள் இருக்கீங்க. வெளியில் பார்க்குறதுக்கு முரட்டுத்தனமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இலக்கிய மனம் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் கொண்டவங்களா விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கீங்க. தங்களை நம்பி வந்தவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. உங்களோட ரகசியங்களை பாதுகாக்கிறதுல சிறந்தவங்களா இருக்கீங்க. தீவிரமான உணர்ச்சி இருக்கும். யாரையுமே சரி மன ரீதியாக ஆராய்ந்து பார்ப்பீங்க. எடுத்துரிஞ்சு பேசுறது, கோவப்படுறது இதெல்லாம் வராது. ஆனால் கோபம் அதிகமாக தான் வரும். அந்த கோபம் வந்தனுடைய மறைஞ்சிடும். கோபத்துலேயுமே ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதான் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இந்த விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. வெளியில் அமைதியாக இருப்பீங்க, உள்ளுக்குள்ளே கடல் அளவு உணர்ச்சியும் உறுதியும் கொண்டவங்களா இருக்கீங்க. எதையுமே சாதாரணமாக எடுத்துக்காம ஒரு தடவை நீங்கள் முடிவு செஞ்சுட்டா அதை நிறைவேற்றாமல் விட மாட்டீங்க. உங்களோட மன உறுதி, தைரியம், ஆழ்ந்த சிந்தனை இது எல்லாமே உங்களோட வெற்றியை, அதாவது உங்களோட வெற்றிக்கு உச்சிக்கு கொண்டு செல்ல உதவியாக இருக்கக்கூடிய குணமாக இருக்குது. உங்களோட பார்வை கூட சாதாரணமாக இல்லை. ஒருத்தவங்க உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா, சோகத்தை பகிர்றாங்க அப்படின்னா அவங்களோட உள்ளுணர்வை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றது போல் இயல்பாக இருப்பீங்க. தன்னை யாரும் எளிதில் நம்பக்கூடிய அளவுக்கு செயல்படக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க. உங்களை ஒரு முறை முழுசாக நம்பினா போதுங்க, அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே விட்டு கொடுப்பீங்க. சவால்களை சந்திக்கிறப்ப கூட பின்வாங்காமல் அந்த சவாலை வெற்றியாக மாற்றக்கூடிய சக்தி கொண்டவங்களா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம், இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் சாதகமாக இருக்கா பாதகம் அமைய போகுதா, கவனமாக செயல்பட வேண்டிய விஷயங்கள் குறித்து முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த பதிவு அமையும். இந்த விருச்சிக ராசி அப்படின்னு பார்க்கும்போது பாருங்களேன், உங்கள் ராசி அதிபதி செவ்வாய். அதீத ஆளுமை திறன், பிடிவாதம், நேர்மை, இலகிய குணம் இது எல்லாமே படைச்சவங்களா இருப்பீங்க. எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் தைரியம், உணர்ச்சி வசப்படுறது, ரகசியத்தை பாதுகாக்கிறது, வரக்கூடிய கஷ்டத்தை சகிச்சிட்டு அதை தேர்த்திக்க கொள்ளக்கூடிய மன உறுதி கொண்டவங்களா நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வு, நன்மை இது ரெண்டுமே தரும். அதே போல் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் குலதெய்வம் பிடிக்கும் அப்படின்னா குலதெய்வத்தின் பெயரை சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வம் முருகனாக இருந்தால் முருகனின் பெயரையுமே, அதாவது ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். அப்படி பதிவு பண்ணும்போது உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்களேன். அந்த பிரார்த்தனை விரைவில் பலிக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வர தொடங்கும். எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடர் நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பை தவற விடாமல் மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலும் பாருங்கள், முன்ன சொன்னல அதுதான், பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிறத பேசியே சாதிச்சிருவீங்க. அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி விட்டு கொடுக்க மாட்டீங்க. நினச்சதை நினச்சபடி முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டீங்க. கடந்த காலத்தில் ரொம்பவுமே கஷ்டங்களையும் இன்னல்களையும் பண ரீதியாக நிறைய துன்பங்களையும் அடைஞ்சவங்களா இருப்பீங்க. நிறைய முதலீடு போட்டு லாபம் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலையில் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதமாச்சும் எப்படி இருக்குது, என்னெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து பாருங்கள். விரிவான விளக்கம் இதோ உங்களுக்காக. இப்போ விருச்சிக ராசி உங்களுக்கு ஈகோவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதும் நல்லது. ஏன்னா திடீர் பண லாபம், உத்தியோகத்தில் நிகரற்ற ஆதிக்கம் இது எல்லாமே வரக்கூடிய அமைப்பு இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அளப்பரிய தைரியத்தையும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வெற்றிகளையும் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த மாதத்தில் இருந்த மன போராட்டம் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுதுங்க. உங்ககிட்ட புதிய உற்சாகம் பிறக்கும். குறிப்பாக 11ஆம் தேதி அன்னைக்கு லக்னாதிபதி செவ்வாய் 6ஆம் வீட்டில் ஆட்சி பெறுவது உங்களோட தன்னம்பிக்கையை வானளவுக்கு உயர்த்த போகுது பாருங்கள். நீதிமன்ற வழக்குகள் இல்லைன்னா சொத்து விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். 5ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் 7ஆம் வீட்லேயும் 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் 8ஆம் வீட்லேயும் நுழையிறதுனால வியாபாரம், அதுக்கப்புறம் குடும்ப விவகாரத்தில் நல்ல ஒரு அகங்காரத்தை ஒதுக்கி வச்சுட்டு மென்மையாக நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு ஏற்படுது இந்த ஒரு காலகட்டம். 5ஆம் தேதிக்கு அப்புறம் உண்மையிலேயே நீங்கள் குடும்பம் மற்றும் தொழில் வியாபார ரீதியாக ரொம்பவுமே கவனமாக செயல்படணும். உத்தியோகத்தில் நிகரற்ற ஆதிக்கம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தா 11ஆம் தேதி அன்னைக்கு பாருங்கள், லக்னாதிபதி செவ்வாய் 6ஆம் வீட்டில் மேசத்தில் ஆட்சி பலம் பெறதுனால அலுவலகத்தில் எதிரிகளோட சூழ்ச்சிகள் பலிக்காது.
பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது மாதிரியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். போட்டித் தேர்வுகளில் நீங்கள் வெல்லக்கூடிய அமைப்பும் வருது. திடீர் பண லாபம் எப்படி ஏற்படும்னா, 8ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் சேர்க்கை நடக்குது. பழைய கடன்கள் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் வாரிசு சொத்து இல்லைன்னா வாழ்க்கை துணை மூலமாக எதிர்பாராத பணம் கை வந்து சேரும். 5ஆம் தேதியில் 7ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சாரம் நடக்குது. வாழ்க்கை துணை அல்லது வியாபார கூட்டாளிகள் கிட்ட தேவையில்லாமல் இந்த காலகட்டத்தில் ஈகோஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஈகோ முதல் வரும் விவாதங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்க பாருங்கள், அது நல்லதாக இருக்கும். குடும்பமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, கூட்டாளியாக இருந்தாலும் சரி, ஏன் உங்கள் குழந்தைங்கிட்ட கூட கோபத்தை நீங்கள் காட்டக்கூடாதுங்க. கோபம் பின்னடைவை கொடுத்துரும். கோபப்படாமல் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் மறக்க முடியாத வெற்றி வாய்ப்புகளை ஏற்படக்கூடிய மாதம்னு கூட சொல்லலாம். மாதம் முற்பகுதியில் கர்மாதிபதி சூரியன் 6ஆம் வீட்டில் உச்சநிலையில் இருக்கிறது. 11ஆம் தேதி லக்னாதிபதி செவ்வாய் 6ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெறுவது ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் அலுவலகத்தில் சொல்கிறது இப்போ சட்டமாக மாறும். இதுக்கு முன்னாடி உங்கள் பேச்சை காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போட அவங்க சொல்லுக்கு பாருங்கள், நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நீங்கள் சொல்கிறது சரி அப்படின்னு எல்லோருமே ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களோட திறமை வெளிப்படும். உங்கள் 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 பேரில் நிறைய பொறாமை இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்கள் மீது பொறாமை கொண்டவங்க கூட நீங்கள் செய்கிற நல்லதை பாராட்டுவாங்க. அவங்க செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் அவங்களுக்கே நீங்கள் திருப்பிட்டுருவீங்க. வேலை தேடுறவங்களுக்கோ அரசு வேலைக்கு விண்ணப்பம் செஞ்சவங்களுக்கோ நீங்கள் நினச்ச இடத்துல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கான செயல்பாடுகளை இப்போ செய்யலாம். பதவி உயர்வில் யார் தடையாக இருந்தாலும் சரி, அவங்களோட தடைகளை முறியடிச்சு இப்போ நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. 5ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 7ஆம் வீட்டுக்கு போகிறதுனால சமூகத்தில் உங்களோட அதாவது நீங்கள் இது வரைக்கும் பண்ண நல்லதுக்காக நல்ல பேர் கிடைக்கும் அமைப்பும் வருது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கலவையான பலன்கள் வருது. லாபாதிபதன் புதன், கர்மாதிபதி சூரியன் 5ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் வீட்டுக்கு வரதுனால புதிய வாடிக்கையாளர்கள், அரசு இல்லைன்னா பெரிய நிறுவனத்தோட ஒப்பந்தம் உங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் லாபமும் நல்ல ஒரு உயர்வும் கண்டிப்பாக வரும். உங்கள் தொழில் நெட்வொர்க் இப்போ பெருசடையும். ஆனாலும் 7ஆம் இடத்துல உக்கிர கிரகமாக இருக்கிறாரு சூரியன். சூரியனோட தாக்கத்தில் வியாபார கூட்டாளிகள் கிட்ட கடுமையான ஈகோ முதல் வர அபாயம் ஏற்படும். லாபம் அல்லது அதிகார பகிர்வில் ஒருவர் மீது ஒருவர் ஆதிக்கம் செலுத்த நினைப்பீங்க. வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னா வியாபார உறவு கண்டிப்பாக பாதிக்கப்படும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் வியாபார கூட்டாளிகள் கிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது நல்லது. 17ஆம் தேதிக்கு அப்புறம் சப்தமாதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறையிறதுனால கூட்டாளிகள் கிட்டேயுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பொருளாதார ரீதியாக இந்த மாதம் திடீர் திருப்பு முனை வரும். தனஸ்தானாதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் 14ஆம் தேதி அன்னைக்கு விரயம் மற்றும் சப்தமாதிபதி சுக்கிரனும் அஷ்டமத்தில் நுழையிறாரு. இந்த அஷ்டமஸ்தான கிரக சேர்க்கையால் மற்றவங்களோட பணம் உங்களுக்கு லாபமாக வந்து சேரும். அதாவது இப்போ வாழ்க்கை துணைக்கிட்டேருந்து கிடைக்கிற பணமாக இருக்கட்டும், பூர்வீக சொத்தால் வரக்கூடிய பணமாக இருக்கட்டும், இந்த அளவுக்கு ஏதாவது நீங்கள் உங்களை தவிர்த்து மற்றவங்களால் உங்கள் கைக்கு பண வருகை ஏற்படும். நல்ல ஒரு லாபம் இருக்கும். இதுக்கு முன்னாடி நின்று போன காப்பீடு, இந்த பிஎஃப் இந்த மாதிரியான வருமானம் வந்து சேரும். தடைப்பட்டு நின்ற வருமானம் எப்படியோன்னு உங்கள் கை வந்து சேரும் பாருங்கள். 6ஆம் இடத்துல பலமான செவ்வாய் இருக்கிறதுனால வங்கி கடன், பழைய கடன்களை அடைக்க தேவையான பண உதவி கிடைக்கும். பங்கு சந்தை போன்ற ஊக வணிக முதலீடுகளுக்கு இந்த மாதம் ஏற்றதில்லை. ஏன்னா நஷ்டம் வர வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ நல்ல ஒரு எனர்ஜியாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் 11ஆம் தேதி அன்னைக்கு ரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெறதுனால உங்ககிட்ட அற்புதமான சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பழைய வியாதிகள் அல்லது நாள்பட்ட வலிகள் தாமாக குணமாகும். உடல் உழைப்பில் கொஞ்சம் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க. ஆனாலும் 8ஆம் இடத்துல குரு சுக்கிரன் மற்றும் சூரியனால் உடலில் கடுமையான உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த சிறுநீர் தொற்று வர வாய்ப்பு இருக்கிறதுனால தவறாமல் உடற்பயிற்சி செய்கிறதும் ஜங்க் ஃபுட்களை தவிர்க்கிறதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தை சீராக பராமரிக்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. உணவு பழக்க வழக்கத்தை சரியாக முறையாக கடைபிடிக்கிறது நல்லதாக இருக்கும். இந்த மாதம் வந்து சூரிய பகவான் ஆராதனை நன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா திருமண வாழ்க்கை, அதுக்கப்புறம் கூட்டாளிகள் கிட்ட ஈகோ முதல் வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது தவிர்க்கிறதுக்கு நீங்கள் 5ஆம் தேதிக்கு அப்புறம் தினமுமே காலையில் எழுந்திரிச்சு சூரிய பகவானுக்கு நீங்கள் வந்து இந்த
ஆதித்ய ஸ்ருதியம் படித்து சூரிய நமஸ்காரம் செய்து வழிபடுறது நன்மையை ஏற்படுத்தும். சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறையும். அதே போல் தட்சிணாமூர்த்தி சோஸ்திரம் 8ஆம் வீட்டில் குரு பகவானோட அருளை நீங்கள் பெறணும் அப்படின்னா நன்மை வரும். அது என்னென்னா திடீர் பண வருமானம் வரும் அப்படின்னு சொன்னோம்ல, அது சீராக கிடைக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமையில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி இல்லைன்னா தத்யாத்தியாரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. குரு பகவான் வழிபாடு நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நவகிரக ஆலயம் சென்று வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாட்டை செய்யுங்க. பண வரவு கண்டிப்பாக எல்லா வகையிலுமே உங்களை வந்தடையும்.